அயோத்தியாண்டே புறபலம் தன்னை தேடி அலைகின்றேன் சிவமே சிவமே தெய்வமே காசி நாகரை பார்த்தேன் மங்கை கரையும் பார்த்தேன் மதில்லா மன்னவரை மதில்லா மன்னவரை தெரியும் காணி தெரியும் காணி தெரியும் காணி காசி நகரை பாண்டேன் கங்கை கரையோ பாண்டேன்
மிகவும் பெருமை வாய்ந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஏனையா இப்படி ஆட்டி படைக்கின்றார்? மெய்யென்று பேசாதவரும் வையகத்தில் பிற மாதர்களின் தாயாகவும் தகுதியாகவும் பாவித்து நீதியுடன் அரசு புரிந்து வந்த மன்னனுக்கு நீ கொடுத்த தண்டனை இதுதானா? யார் கொடியை யார் கெடுத்தார்? யாருக்கு வஞ்சனை செய்தார்? யாருக்கு தீங்குகள் செய்தார்? என்ன குற்றம் செய்தார்? காசிநாதா, கங்காதரா, இளைய பங்காளா, விஸ்வநாதா, இறைவா, காசியில் வாழும் கங்காதரனே, கருணையின் வடிவமே கடைக்கண் பாரா. காசியில் வாழும் கங்காதரனே, கருணையின் வடிவமே கடைக்கண் பாரா. காசியில் வாழும் கங்காதரனே, கருணையின் வடிவமே கடைக்கண் பாரா. சிவமே, எங்கும் வியப்பித்து ஏக பரம்பொருளாய் நிற்கும் சிவபெருமானே, நீ எல்லோரிடத்திலும் குணமுள்ளவன் என்றுதானே உன்னை கருணாகரன், கங்காதரன் என்றெல்லாம் போற்றி புகழ்கின்றார்கள். ஒருவேளை பித்தன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு சித்தம் தடுமாறிக்கொண்டு நிற்கின்றாயா இறைவா? சித்தம் தடுமாறிக்கொண்டு நிற்கின்றாயா? வெள்ளால் அடித்தவருக்கும் சொல்லால் நிந்தித்து பித்தா பேயா பிணந்தின்னி வாயா என்றவருக்கும் காட்சி கொடுத்து வெள்ளால் அடித்து சொல்லால் அடித்து கல்லால் அடித்து பிரம்பாலே அடித்த உன்னை கேட்டவரம் கேட்டவர்களுக்கு காட்சி கொடுத்து கேட்டதை கொடுத்த எம்பெருமானே, கர்த்தா, கருணாகரா, கங்காதரா, ஏழை பங்காளா, விஸ்வநாதா என்று நானும் எனது மன்னனும் தெரிகரண உச்சரியோடு உச்சரித்துக் கொண்டு தினமும் நாமதேயம் சொல்லுகின்றமே, எங்களுக்கு மட்டும் காட்சியும் கருணையும் காட்டவில்லை. கல்லஞ்சனாகிவிட்டாய் இறைவா, கல்லஞ்சனாகிவிட்டாய். என்ன தவறுகள் செய்துவிட்டோம், என்ன தவறுகள் செய்துவிட்டோம் ஆண்டவனே, ஆண்டவா. அம்மையும் அப்பனும் நீ எனகங்குளிர்ந்து ஆதரித்திருந்தோம். எம்மையும் இப்படி இடர்கொள்ள விடுத்தாய் சிவமே, எம்மையும் இப்படி இடர்கொள்ள விடுத்தாய் சிவமே.
மறுத்ததடா சிவமே வருவதை எதிர்கொள்ளடா. சாதிக்கும் போது என்று நம்பிக்கை உடனிருந்து இறைவா தாய்க்கு மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர் படி ஏற்றாயடா கர்ணா உன் பலி கொண்டேனடா, கர்ணா உன் பலி கொண்டேனடா. யாருக்கு போகுதென்று நம்பிக்கை உடனின்று கேட்பதை கேட்பாரையா இறைவா என் மட்டில் அதே இல்லையா. தெய்வத்தில் நல்ல தெய்வம் தெய்வமேதான் என்று வையகம் வருத்தறியா இறைவா. மன்னரை நான் காண நிந்தையை மிக வேணுமே, அதுவே புண்ணிய வகையாகுமே, அதுவே புண்ணிய வகையாகுமே. தெய்வத்தில் நல்ல தெய்வம் சிவன் மேதான் என்று பையகம் வருத்தறியா மறுத்தறியா. இறைவா எம் பெருமானே, தாயடித்தால் தந்தை இணைப்பா, தந்தை அடித்தால் தாய் இணைப்பா, இருவரும் சேர்ந்தடித்தால் உன்னை விட காப்பதற்கு யார் இருக்கு? தாயே பராசக்தி, பத்திரகாளி, உமையவளே, இந்த உலகையாளும் எம்பெருமான் தாயே ஈஸ்வரி, உமா மகேஸ்வரி, பராசக்தி, பத்திரகாளி தாயே, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, தவிப்பதை பாரம்மா அம்மா, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, தவிப்பதை பாரம்மா அம்மா, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா. இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, ஏழை தவிப்பதை பாரம்மா அம்மா, இன்னமும் பாராமுகம் ஏனம்மா. கண்ணென்ன கூருடா, காதென்ன செவியுடா, கண்ணிலையோ உனது காதென்ன செவியுடா, என் குரலை கண்ணிலையை நீகறிவாயோ. கல்விலையோ உறவு காதல செவிலோ, என் குறையை என் நிலையை நீ அறியாயோ. இன்னமும் பாராமுகம் ஏனம்மா, தவிப்பதை பாரம்மா அம்மா. தாயிருக்க பிள்ளை எங்களாமா, நீயிருக்க நானும் உங்களா. தாயிருக்க பிள்ளை நீங்களாமா, நீ இருக்க நானும் போகலாமா. ஆயிரம் கண்தான் உடையவளே அம்மா, அம்மா
ஆயிரம் கண்டால் உடையவளே தேவி ஆயிரம் கண்டால் உடையவளே மாயி மயமாயி பத்ரகாளி உமையானவளே நமக்காராமுகம் கௌசிக முனிவருண்ட விசுவாமத்த முனிவனுக்கு வாக்காட்பட்ட கடனுக்காக இந்த நாடு நகரங்களை எல்லாம் இழந்துவிட்டு தரகு சம்பளத்துக்காக தன்னித்தானே விலகூறி சென்று விட்டார். எங்கு சென்றார், என்ன செய்கின்றார், எப்படி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னிடம் இருந்து பிரிந்து சென்றவுடனே விலையானவுடனே மூச்சாயி கீழே அதே இடத்தில் சாய்ந்து விட்டேன். எழுந்து மூச்சு எழுந்திருந்து பார்த்தேன். என் மன்னனை காண முடியவில்லை. என்ன செய்வேன், தேடிக்கொண்டிருக்கின்றேன். எங்கும் பார்க்க முடியவில்லை. ஆண்டவனே, திறவாதா உன்மன கதவு, மீண்டும் நம்மளுடைய உறவு திரும்பாதா? இறைவா, திறவாதா உன்மன கதவு, மீண்டும் திரும்பாதோ எங்களில் உறவு, எங்களில் உறவு. உள்மன கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களில் உறவு, திறவாத உள்மன கதவு கதவு. அறம்பாடி கோடிருந்த குயிலே அறம்பாடி கோடிருந்த குயிலே வெள்ளை அன்னத்தையோ வெள்ளும் அருளடை மயிலே கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு, கதவு. பள்ளிப்பூவில் மாலை கொடுத்தேன் காவிய தலைவா, அரண்டீர் துளியில் மாலை தொடுத்தேன் காவிய தலைவா உன்னை நான் நினைத்தேன். உன்னை பிரிந்தேன் மன்னா, மன்னா எங்களின் உறவு, மன கதவு கதவு கதவு. மனிதனுடைய நிலையை பார்த்தீர்களா?
பொருள் இருந்தால் அவரை மதிப்பார். பணமில்லை என்றால் அவரை மதிக்கவே மாட்டார். இந்த உலகத்திலே மனிதன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அறிவுக்கு வேலை இல்லை, மனித தன்மைக்கு வேலை இல்லை, நீதிக்கும் தர்மத்துக்கும் நியாயம் இல்லை. பணம் இருக்கும் இனவெல்லாம் அத்தனை சொந்தங்களும் அத்தனை அறிவாளிகளும் கூட வந்து விடுவார். அதுபோல பணம் பந்தியிலே, குணம் என்பது குப்பையிலே. பணம் பந்தியிலே, குணக்குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே. பணம் பந்தியிலே, குணக்குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே. பணம் பந்தியிலே, குணக்குப்பையிலே. நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. பல பள்ளியிலே, குணகுப்பையிலே. ஆலையாளும் புகழ் பணத்துக்காக தான், பல மகழ்ந்து விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். நிலை வந்தால் பல பள்ளியிலே, குணங்குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. பல பள்ளியிலே, குணகுப்பையிலே. நிலை அடைந்து நிறைய பேர்கள் உண்டு, உணவு நிலை தாழ்ந்த பின்னும் ஒதுங்கு வாழ்ந்தோடு. மன்னாய் அவரை மதிக்குமே துணிவுமே, மன்னாய் அவரை மதிக்குமே துணிவுமே. நாளும் பாடுபட்டால் குணகுப்பையிலே, இதை பார்த்து அன்று நடக்காதவள் மனிதனில்லே, மனிதனில்லே. பல பள்ளியிலே, குணகுப்பையிலே. எங்கும் மன்னன் எங்கிருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்பது தெரியவில்லை. உள்ளே ஒரு ஞானம் தெரிகின்றது. ஆண்டவன் எத்தனை சத்தியவந்தன் நீதிமான்களாக இருந்தாலும் யாருக்கு என்ன துரோக மனிதனாகப்பட்டவன் செய்கின்றானோ அந்த வினையே அவனையே வந்து சாரும் என்று பெரியவர்களும் முத்தோர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அதன்படி நாளை பொழுதும் தன் நல்ல பொழுதாகுமென்று நம்பிக்கை கொள்வாயடா, இறைவன் நம்பிக்கை தருவானடா. நாளை பொழுதும் தன் நல்ல பொழுதாகுமென்று நம்பிக்கை கொள்வாயடா, இறைவன் நம்பிக்கை தருவாயடா. நம்பிக்கை கொள்வாயடா, இறைவன் நம்பிக்கை தருவாரடா.
தேடி பார்க்கிறேன், தேடி திரிகிறேன், தேடி திரிகிறேன். அதற்கிட மாட்டுமே யாரோ பயனே பூதம்தான தெய்வங்களை பூஜித்து பெறும் சாதுவை போல் சடைமுடியோடு மயானத்தை உழவுகின்றாயே. ஐயா, நான் யார்? நான் யாரை யார் யாரென்ன என்ன யாரென என்று கேட்கும் காவலரே காவலரே ஐயா ஐயா யாரண என்று கேட்டேன், என்னை யாரணே என்று கேட்டேன், அன்புள்ள காவலரே ஐயா
ஐயா வீரமாயாவல் கொண்டு விரும்பியே இங்கு வந்தேன் ஐயா வேறொன்றுமில்லை வேறொன்றுமில்லை ஐயா வேறொன்றுமில்லை தென்னை கோபிக்க வேண்டாம் காவலரே ஐயா 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 படோடு அதட்டலை கெட்டதும் கடமையை உடமையாக கொண்ட காவல்காரர் நீங்களான் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் என்னை சந்தேகத்தபடி மாயவேடதாரியும் அல்ல, மந்திரவாதியும் அல்ல, தீயவனும் அல்ல, மண்டை ஓட்டக்கூடிய திருடக்கூடிய மாந்திரவாதி நான் அல்ல. அயோத்தி ஆண்டு வந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியின் முதல் மந்திரி சத்தியவதி நான் தான். என் அன்பு தெய்வத்தை தேடி இந்த காசி மாநகர வீதிகள் எல்லாம் தேடி பார்த்தேன், பார்க்க முடியவில்லை. எங்கும் பார்க்க முடியவில்லை. இந்த மயானத்திலாவது இருக்கிறாரா என்று தான் ஐயா தேடி பார்த்தேன். தாங்கள் நினைப்பதைப் போல் கல்வன் அல்ல, கயவன் அல்ல ஐயா. பார்த்தால் சொல்லுங்கள். மன்னனை தேடி மயானத்திற்கு வந்திருக்கின்றாயே, அரசன் வாழக்கூடிய இடமாய் நரசனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும், அல்லது நாடு நகரங்களை சுற்றி பார்த்திருக்க வேண்டும். அதை விடுத்து மயானத்திலே வந்து மன்னனை தேடுகிறேன் என்று சொல்கின்றாய். உனக்கந்த யோத்தி மன்னன் இங்கு வந்தானென்று கனத்துடன் உரைத்த பேர் யார்? கனலூர் சுடலை தன்னில், கனலூர் சுடலை தன்னில் கனத்துடன் உரைத்த பெயர் யார்? கனலூரும் சுடலை தன்னில் அவன் இருக்கும், அவன் இருக்கும் வாரு நீர் கண்டது எனக்கு அது தெரியனாய், எனக்கு அது தெரியனன்றால் எம்பினால் கோபிக்கே. அரசர்க்கெல்லாம் அரசன், 56 தேசத்தை ஆண்டவன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி என்று பொழுது பேசுகின்றாய். அந்த அரசனை மயானத்திலே தேடி வந்ததாக கூறுகின்றாயே. ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது மயானத்திலே தலைப்பிள்ளை மண்டை போட்டு எடுக்க செல்லும் மந்திரவாதி. எதற்காக வந்தாய்? ஏன் வந்தாய்? ஐயா, என் மன்னன் ஏன் வந்தார்? எதுக்கு வந்தார்? எதுக்காக வந்தார்? நீ எதற்காக அவரை தேடுகின்றாய்? நீ பார்த்தால் ஒரு மாந்திரவாதியைப் போல் தெரிகின்றாய், மண்டை ஓட்ட திருடக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று சொல்லுகின்றீர்கள். அப்படி அல்லையா, எங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய வேலைகள் எல்லாம், கவலைகள் எல்லாம், கதைகள் எல்லாம் நடந்து விட்டது. என்ன என்று கேளுங்க ஐயா. முனிவனின் சூழ்ச்சியாலே மாமுனி கடனுக்காக மன்னனோ காசி வந்தார் மாமுனி கடனுக்காக மன்னனோ காசி வந்தார் காமோனி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகன் கூலி ஐயா ஐயா. காமினி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகன் கூலி ஐயா.
நினைப்பதைப் போல கல்வன் அல்ல, கயவன் அல்லையா. இதுதானையா எங்கள் உயிர். மாமணி கடனுக்காக மன்னனும் காசி வந்தாரையா. காமுனி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகன் கூலிக்காக தானும் அடிமையாகிவிட்டாரையா. விஸ்வாமித்த முனிவனுக்கு வாக்கால் பட்ட கடனுக்காக இந்த நாடு நகரங்களை எல்லாம் இழந்துவிட்டு தரக சம்பளத்துக்காக தன்னைத்தான விலை கூறி வந்து விட்டார். அன்னவர் பிரிந்ததென்று உயிர் பிரிந்து விட்டதை என்று அலைந்து கொண்டு தேடித் திரிகின்றேன். அதனால் தான் உள்ளே வந்தேன். ஆனால் தாங்கள் நினைப்பதைப் போல் நான் கல்வன் அல்லையா. என் மன்னனை தேடித்தான் சத்தியமாக சூரிய வம்ச குலத்தின் முதல் மந்திரி சத்தியகுத்தி என்பது சொல்வது சத்தியமாக நீங்கள் நம்ப வேண்டும் ஐயா. என் மன்னனை தேடித்தான் வந்தேன். தாங்கள் நினைப்பதைப் போல் கல்வன் அல்ல, கைவன் அல்லையா. என் வாழ்வில் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கின்றான். ஒருவேளை இவன் சொல்வதைப் போல எனது மந்திரியாகத்தான் இருக்குமா? இல்லை, எதுவும் அந்த விஸ்வாமித்திரன் சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். உண்மையிலே எனது மந்திரியானால் என்னை குறைத்து பேசுவது போல் பேசினால் மந்திரியானால் நிச்சயம் பொறுத்து கொள்ள மாட்டான். பார்க்கலாம். சன்னியாசி, யாரை தேடி வந்தேன் என்று சொன்னாய்? என் மன்னாடி மன்னனின் மாபெரும் 56 தேசத்தை மாண்ட சக்கரவர்த்தி, செங்கோலேந்தி சிம்மாசனத்திலே வீற்றிருந்த மன்னன், நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்த என் மன்னனை தந்தாரமிட்டு பிரதாரமிட்டிக்காத சத்தியம் தவறாமல் உத்தமராக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் மன்னனை பற்றி இல்லை என்று வருவோர் கல்லி எள்ளி கொடுக்கும் மாபெரும் வல்லல், நல்லவன், வல்லவன், சத்தியவல்லல், நீதிமான், நேர்மையுள்ளவன், மாய்மை தவறாதவன் அரசனை மயானத்தில் தேடி வந்தாய். மதிகட்டவனே, யார் அரசன்? கொடுமைக்காரனவன், எவ்வளப்பட்டவன், வாக்கினால் பட்ட கடமைக்காக பெண்ணுகளை தெரிவித்தானே. மோசக்காரனை, நாசக்காரனை சந்தாய் தேடி வந்தாய். யாரை பற்றி சொல்லுகின்றாய்? அசக்தியின் அக்கிரமக்காரன் சென்றாலும் எதியாரும் என்று வாய்க்கு வந்தபடி பேசுகின்றாயே. நீ பேசுகின்ற பத்தை அண்டருவினால் அரசவையில் இருக்கின்ற போது நீ எட்டுப்பாயானால் ஒன்னாவை இழுத்து வத்தரித்திருப்பேன். இப்ப ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. என் கரங்களை கொண்டு உன் கழுத்தை இழுத்துக் கொள்ளப் போகின்றேன். தேசத்தை ஆடும் அதிபரும் சக்கரவர்த்தி எங்கே? ஒரு அடிமை காவலன் எங்கே? நீதி, நேர்மை, சத்தியம், புண்ணியம் என்று சொல்லி கடமையோடு வாழ்ந்திருக்கும் எனது மன்னன் எங்கே? பணமுல துண்டு வாக்கரிசி வாங்கும் இந்த காவலன் எங்கே? மன்னன் சத்தியத்தின் தர்மத்தையும் வேதமாக கொண்டு தந்தாரத்தை விட்டு பிரதாரம் ரசிக்காமல் மற்ற தாயை, மற்ற பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் பாவித்து வாழக்கூடிய இந்த புடையை எங்கே? என் மன்னனை பார்த்து கேட்கின்றார். என் விழிகளை பிடுங்கி அடித்து விடுவேன். இனிமேல் இவன் பேசுகின்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலே இனிமேல் இந்த உடலிலே உயிர் இருக்கவே கூடாது. ஆண்டவா, இதோடு வினமாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த அக்கினியிலிருந்து வழியப் போகிறேன். இது சத்தியம், இது சத்தியம், என் அண்ணனின் சத்தியம், சத்தியம். ஐயா, மூச்சே கருணை, பேச்சே அருமை என்றும் முகத்துக்கும் நடைமுறைக்கும் இடரில்லாத அடையாளம் தெரியாத ஆவி இழுக்க விடாமல் தாவி தடுக்குகின்றீரே, நீ யாரையா? அஞ்சா நெஞ்சம் அகண்ட துண்டோடும் குஞ்சர மீது பவனி வரும் குறிகளும் வெஞ்சாமர கஞ்சாத வேண்டது என்று போட்டத்தக்க சேற்றில் முளைத்த பூமலராக பூத்துக் கொள்கிறீர்களே, என்னை சாக விடாமல் தடுப்பதற்கு உரிமை உமக்கு என்னையா? ஒரு காவலனுக்கும் ஒரு அடிமைக்கும் என்னையா இருக்கிறது? நீ இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தவல்லாம் நான் வாழ்ந்து நீ அழிந்தால் சத்தியம், நீதி, நேர்மை எல்லாம் உலகத்தை விட்டு அழிந்து போய்விடும். அரசன் அரசன் என்று அழுது புலம்புகின்றாயே, அந்த அரசனை பார்த்து நீ என்ன செய்ய போகிறான்? அந்த அரசனை பார்த்து என்ன செய்ய போகிறான்? ஐயா, என் மன்னனை பார்த்து அவர் பக்கமாக இருந்து அவர்களுக்கு எப்போதும் செய்யக்கூடிய பணிவேலைகளை செய்வேன். ஒருவேளை அவனை பார்க்க முடியாது போய்விட்டால், பார்க்க முடியவில்லை என்றால் இதே அடிக்கடியிலே இது சத்தியம் ஐயா.
நீ இறப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நரசனை பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே? பார்க்க வேண்டும். மயானத்திலே ஒருவன் பித்தனை போல் புலம்பிக் கொண்டிருக்கின்றான். அங்கு சென்று பார், உனக்கு யாரென்று புரிந்துவிடும். சென்று பார்க்கின்றேன். உலகத்திலே சத்தியம் நிலைத்திருக்கவில்லையே, நீதி நிலைத்திருக்கவில்லையே இறைவா, நீதி நிலைத்திருக்கவில்லை. அங்கே எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் சத்தியம் சத்தியம் என்று சத்தியத்திற்காக போராடிய எங்களுக்கு எதற்காக இந்த சோதனை? நாடு நகரங்களை பிரித்தாய், மனைவியையும் மகனையும் தெரு தெருவாக விலை கூற வைத்தாயே. இதெல்லாம் உனக்கு போதாதா? உனது சோதனையை என்னோடு நிறுத்திக் கொள்ளக் கூடாதா இறைவா? அவன் யாருக்கு என்ன தீங்கு செய்தான்? அவனுக்கு எதற்காக இந்த சன்னியாசி கோலம்? நான் இருக்கும் இந்த நிலையை கண்டான் அவன் உயிரையே விட்டு விடுவானே. என் நிலைமையை நான் எப்படி சொல்வேன்? எப்படியாவது சொல்லி அவனை இறப்பிலிருந்து நான் தடுத்து நிறுத்தி ஆக வேண்டுமே. சன்னியாசே, உன் அரசனை பார்த்தாயா? ஐயா, காணவில்லை ஐயா. உன் அரசன் உன் அருகிலே தான் இருக்கின்றான். எங்கே ஐயா? செங்கோலை ஏந்தி சிம்மாசனத்திலே வீற்றிருக்க வேண்டிய மன்னன் விடுகோலை ஏந்தி வருகின்ற பிணங்களை எல்லாம் சுட்டரித்துக் கொண்டிருக்கின்றானே. என்னை ஒரே ஒரு முறை பார்த்தால் உனக்கு யார் என்று புரிந்து விடுபையே. அப்பனே சத்தியகீர்த்தி பாவி ஹரிச்சந்திரனானே இப்படி நீயும் வாழ ஏற்குமோ மந்திரி? என்ன நான் செய்திடுவேன்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் பட்ட கொடுமைகளை எப்படி எடுத்துரைப்பேன்? வறுவழியில் பட்ட துயரத்தில் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? அறிவுக்கு பொருளான அன்பிற்கு குருவான அறிவுக்கு பொருளான நண்பனே உடையன்றி நான் பட்ட துயரத்தை, நண்பனே உடையன்றி நான் பட்ட துயரத்தை எப்படி எடுத்துரைப்பேன்? மறுபடியில் பட்ட துயரத்தில் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? மறுமுறையும் காண முடியாது என்று தத்தளித்துக் கொண்டிருந்தேன். கண்டுபிட்டேன். மீண்டும் அயோத்தி மாநகரம் செல்லுங்கள். எனக்கு செய்யும் பணிவிடைகளை எல்லாம் அந்த விஸ்வாமித்திரருக்கு செய்தால் போதுமானது. மன்னா, நீங்கள் இங்கிருந்து போவிடு என்று சொல்வதை காட்டிலும் சா என்று சொல்வதே நல்லது. மன்னா, இல்லை, என்னை போ என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ்ந்து வருகிறேன். தாங்கள் உண்டு அந்த தோஷத்தை அடையக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். சென்று விடுங்கள். மன்னா, வரும் வாக்கரிசியை வாங்கி அருகம்புல்லோடு சேர்த்து காராம்பிசுவிற்கு இட்டு அதையடி சாணத்தை எடுத்து ஓடுகின்ற கங்கையிலே சுத்தம் செய்து சாப்பிட்டால் தோஷமில்லை என்று சுருதியிலே கூறுகின்றது. அதன்படி செய்யலாம். அண்ணா, ஆடி முடித்தவர்கள் ஆசைப்படி போனவர்கள் நீட்டி படுத்தவர்கள் நெடுமூச்சு விட்டவர்கள் கோட்டை தகர்ந்து இங்கே கூடுவிட்டு போன பின்பு
கூட்டமோ கூடி வரும் கூக்குரலோ வந்து சேரும் கூட்டமோ கூடி வரும் கூக்குரலோ எட்டு கால் நடந்து வரும் இரண்டு கால் நீண்டிருக்கும் எட்டு கால் நடந்து வரும் இரண்டு கால் நீண்டிருக்கும் நீண்ட கால் மனிதருக்கு நேத்திரம தெரியாது பார்வையோ தெரியாது மனிதனுக்கு பார்வைய கிடையாது நேத்திரம தெரியாது நடந்து குணமை வரும் கோவில் பேரு வரும் குணமை வரும் கோவில் பேரு வரும் சக்கியில தீயும் வரும் சக்கியில தீயும் வரும் காதி தனம் கூட வரும் நடந்து வரும் நடந்து வரும் மனிதனுக்கு பார்வைய கிடையாது பணம் இருந்தால் நிலம் இருந்தால் பெட்டியிலே பணம் இருந்தால் பூமியிலே நிலம் இருந்தால் பெட்டியில பணம் இருந்தால் பூமிகாரின் நிலம் இருந்தால் இல்லையற்ற மனிதருக்கு கொள்ளிமைக்க ஆடு வரும் இல்லையற்ற மனிதனுக்கு கொள்ளிமைக்க ஆடு வரும் பஞ்சனையில் தடுத்தவர்க்கு பச்சோலை தட்டி வரும் படுத்தவர்க்கு பச்சோலை தட்டி பஞ்சனையில் தடுத்தவர்க்கு பச்சோலை தட்டி வரும் தட்டை முட்டை பொறுக்கீங்க சுத்தரிக்க காத்திருக்கும் எட்டு கால் நடந்து வரும் ரெண்டு கால் நீண்டிருக்கும் நீண்ட கால் மனிதருக்கு பார்வைய கிடையாது பார்வையோ கிடையாது பார்வையோ கிடையாது சமரசம் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவோ இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவோ இடமே ஜாதிகள் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் சேர்ந்திடும் சமரசம் உணவு இடமே சமரசம் உணவு நம்மாடில் தானா சமரசம் செய்யும்
அரசும் உலாவும் இடமே